வணக்கம். டிசம்பர் 8ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். தாய்லாந்து, கம்போடியா இடையே மறுபடியும் ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய எல்லையில் மறுபடியும் துப்பாக்கி சூடு மற்றும் ஆஸ்ட்ரைக்ஸ் துவங்கி இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. பலரை அங்கிருந்து அகற்றி இருப்பதாகவும் மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் ஹெச்டி உண்டைன்ற கொரியன் கம்பெனி அவங்களுடைய முதல் ஷிப்யார்டை அமைக்கிறாங்க. இந்தியாவில் அவங்களுடைய முதல் ஷிப்யார்டை அமைக்க இருக்கிறாங்க தூத்துக்குடியில். இதற்காக தமிழக அரசுடன் அவங்க ஒப்பந்தத்தில் வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் அண்மையில் செய்தியில் இருக்கக்கூடிய நிறுவனம் இன்றைக்கி மறுபடியும் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இன்ட்ராடேயில் 7% விழுந்தது. மத்திய அளவில் பார்க்கும்போது கம்பெனி ரீஃபண்ட்ஸ் கொடுக்க துவங்கியிருக்கிறாங்க. அரசு சொல்லியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார ரீஃபண்ட்ஸை வழங்கிடுங்க அப்படின்னு. அதில் இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அப்டேட் வந்து 610 கோடி ரூபாய்க்கான ரீஃபண்ட்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு மீதம் இருக்குன்ற தகவல் அவங்க சொல்லலை. அவங்க சேவையை அதிகரிக்க துவங்கியிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 1600க்கும் மேற்பட்ட விமான சேவையை நடத்தியிருக்கிறாங்க. சனிக்கிழமை 1500க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் நடத்தப்பட்டது. அவங்க பேகேஜ் எந்தெந்த பேகேஜ் தொலைஞ்சிருக்கோ அதெல்லாமே அவங்க மீட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 3000 பேகேஜஸை திரும்பி அந்த ஓனர்ஸ்க்கே அவங்க கொடுத்துருப்பதாக அந்த டேட்டாவும் வழங்கியிருக்கிறாங்க. இதற்கிடையே டிஜிசிஏ வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல் இப்போ நான் பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வழங்கப்பட்டிருக்கு, ஒரு நாள் கூடுதலாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். இன்றைக்கி இன்ட்ராடேயில் 7% மறுபடியும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஸ்பைஸ்ஜெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 13% இன்றைக்கி இன்ட்ராடேயில் அதிகரித்ததுன்னு நினைக்கிறாங்க. 2வது நாள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஏற்பட்டக்கூடிய அந்த பிரச்சனை காரணமாகத்தான் ஸ்பைஸ்ஜெட்டுக்கு நிறைய பிஸ்னஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் கடந்த 2 நாட்களாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஜொமேட்டோடைய நிறுவனர் மற்றும் சிஇஓ திபந்தர் கோயல் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அவருடைய நெத்தியில் வந்து ஒரு டிவைஸ் ஒட்டியிருக்கிற மாதிரி இருந்தது. முன்னவே அது குறித்து அவர் பேசியிருக்கிறார் போல தெரியுதுங்க. அது டெம்பிள் அப்படின்ற ஒரு டிவைஸ் எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்றது தெரியல. ஆனால் கம்மிங் சூன் அப்படின்றத அவர் பதிவிட்டிருக்கிறாரு. இதில் ஜொமேட்டோ முதலீடு செய்திருக்கிறா, எவ்வளோ முதலீடு செய்திருக்கின்ற தகவல் தெரியல. இது பிரெயினில் வந்து பிளட் ஃப்ளோ மானிட்டரிங் டிவைஸாக இருக்கலாம்னு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அது விரைவில் வரும்ன்ற மாதிரி அவர் ஒரு டீசர் வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய எக்ஸ் தளத்தில். ஜொமேட்டோ குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளாக் டீல் வழியாக 1500 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. யார் விற்பனை செய்கிறாங்கன்றது தெரியலன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்காங்க. 0.5% வரைக்கும் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க விற்பனை செய்யக்கூடிய விலை வந்து 289 ரூபாய் 50 பைசான்னு விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி கண்ட்ரோல் அது உறுதி செய்திருக்கிறாங்க. ஆமாம், அந்த டீல் நடந்திருக்கு. 1535 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. வாலட்டைலாக இருந்ததுங்க. இட்டர்னலுடைய ஷேர் பிரைஸ், இட்டர்னல் தான் ஜொமேட்டோடைய பேரண்ட் கம்பெனி, வாலட்டைலாக இருந்தது. 1.5% பாசிட்டிவாகவும் 1.5% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. 5.3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அது 0.54% இன்றைக்கி கைமாறி இருப்பதாக உறுதி செய்திருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் குறித்து நம்ம வெள்ளிக்கிழமையே செய்தி பார்த்துருந்தாங்க. கோடெக் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் சில இஷ்யூஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். கம்பெனி அதற்கு பதில் கொடுத்துருந்தாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். கடந்த 2-3 நாட்களாக வீழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தது கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ். இன்றைக்கும் இன்ட்ராடேயில் வாலட்டைலாக இருந்தது. 4% க்ரீனில் இருந்தது. ஏன்னா கம்பெனி தரப்பு வந்து அந்த கோடெக் ரிப்போர்ட்டுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ரியாக்ஷன் இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் விழ ஆரம்பிச்சது. நான் பார்க்கும்போது 6% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் மத்திய அளவில். மறுபடியும் அவங்களுடைய அனலிஸ்ட் கால்லையும் வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் மேனேஜ்மெண்ட் வலியுறுத்தி இருக்கிறாங்க. எந்த தவறும் அவங்களுடைய அக்கௌண்டிங்கில் இல்லைன்னு அவங்க மறுபடியும் வலியுறுத்தி இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஸ்டாக் ஃபோக்கஸில் இருக்கிறது வந்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட்டுங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் கொடுத்து ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சியோடைய ஸ்கை பிளாட்ஃபார்மில் வெளியாகிருக்கு. அது அடுத்த செய்தியாக பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி என்டிடிவி ப்ராஃபிட்டுக்கு அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க கைடன்ஸ் கொடுத்து பேசியிருக்காங்க. ரெவன்யூ மற்றும் ப்ராஃபிட் கைடன்ஸ் முன்ன என்ன சொன்னாங்களோ நிதியாண்டு 2026 அது தொடர்வதாக சொல்லியிருக்காங்க. அது எட்டுவதற்கான நம்பிக்கை இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன கைடன்ஸ்? ரெவன்யூ கைடன்ஸ் அவங்க கொடுத்துருப்பது 5700 5800 கோடி ரூபாய் இடையே இருக்கும்னு. ஆனால் ப்ராஃபிட் கைடன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அந்த என்டிடிவி ப்ராஃபிட் செய்தியில் சொல்லலை. இப்போ அந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்கை பிளாட்ஃபார்மில் என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட்டுக்கு சில நெகட்டிவ் குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹெச்டிஎஃப்சியுடைய ஸ்கை பிளாட்ஃபார்மில். அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்பது வந்து லீவரேஜ் அதிகமாகிட்டு இருக்கு,
கேஷ் ஃப்ளோ வீக்கராக இருக்குது, கடன் அதிகரிச்சிட்டு இருக்கு, அதோடைய ரிஸ்க்கும் அதிகம் இருக்குது, வேறு சில பிரச்சனைகளும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த கோட்டைக்குடைய ரிப்போர்ட், மன்னிக்கவும் கோட்டைக்கு இல்லைங்க, இது ஹெச்டிஎஃப்சியோட ரிப்போர்ட், ஹெச்டிஎஃப்சியோட ஸ்கை பிளாட்ஃபார்மில் அந்த ரிப்போர்ட் வந்திருக்காங்க. ஸோ பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அதற்கு பதில் கொடுத்துருக்காங்க, இல்லை அவங்களுடைய ரிப்போர்ட்டில் தவறாக இருக்குது, நாங்கள் ஹெச்டிஎஃப்சியுடன் தொடர்பில் இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் விரைவாக மாற்றப்படுன்ற மாதிரி கம்பெனி தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஆக்சுவல் ரிப்போர்ட்டை தேடி பார்க்கும்போது அவங்க வெப்சைட்டில் அந்த லிங்க் இருக்குங்க, ஆனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அது அந்த கேட்வே நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வருது. ஸோ அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அது எடுத்துட்டாங்களா, இல்லை நான் தவறான லிங்கை பார்த்துட்டு இருக்கேன்றது தெரியல. இன்ட்ராடேல அதோடைய ரியாக்ஷனாக 3% வீழ்ச்சியை பார்த்தது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். வேக்ஃபிட் ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. டிசம்பர் 8ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 1290 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக. விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 185, அப்பர் பேண்ட் 195. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 377 கோடி ரூபாய். ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது 911 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஓக்கு. மற்றொரு ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகிறது வந்து கொரோனா ரெமெடிஸ் ஃபார்மா கம்பெனி. அவங்க வந்து 655 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய விலை லோவர் பேண்ட் 1008, அப்பர் பேண்ட் 1062. இது ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தாங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாதுன்னு நினைக்கிறேன். கனரா பேங்க் செக்யூரிட்டிஸ் வந்து சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஓக்கு. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஓக்கு. சுப்ரீம் பெட்ரோகெம் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. சென்னையில் வெள்ளம் காரணமாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆலையை தற்காலிகமாக மூடுவதாக சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் பெட்ரோகெம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்களுடைய நிறுவனம் தான் இந்த ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது ஐசிசி ஈவெண்ட்ஸ், கிரிக்கெட் ஐசிசி ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் கவரேஜ் கொடுக்கறதுக்கு. அந்த கான்ட்ராக்ட்லேருந்து அவங்க பின் வாங்குறாங்க. 4 ஆண்டிற்கான கான்ட்ராக்டில் 2 ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. மீதம் 2 ஆண்டிற்கான கான்ட்ராக்டில் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு ஜியோ ஸ்டார் வந்து ஐசிஐசிஐக்கு தெரிவித்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய காரணம் வந்து ஃபினான்ஷியல் லாஸஸ் ஏற்பட்டிருக்கு, அதனால் இது தொடர்ந்து நடத்த முடியாது. அடுத்த 2 ஆண்டுன்னு சொல்லும்போது 2026, 27, 2026 தான் T20 வேர்ல்ட் கப் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஐசிசி நடத்தக்கூடிய T20 வேர்ல்ட் கப் 2026 வருது. ஸோ அதுவும் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க அடுத்த ஒரு ப்ராட்காஸ்டரை விரைவில் கண்டறிவாங்க ஐசிசி அப்படின்றதான் தகவல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிலையன்ஸுடைய ஜியோ ஸ்டார் அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியேறாங்க. 4 ஆண்டிற்கான கான்ட்ராக்டில் 2 ஆண்டு தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஆண்டு சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஐசிசியோட விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. கம்பெனியுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ ஹரி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் என்ற நிறுவனத்துடனான ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 207 கோடி ரூபாய். ஜல்ஜீவன் திட்டத்திற்கு கீழே ராஜஸ்தான் அரசு கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய மீட்டிங் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற இருக்குங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குமா இல்லையான்றதை அன்றைக்கி அறிவிப்பாங்க. மார்கன் ஸ்டான்லி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. ஜேபி மார்கனும் பேங்க் ஆஃப் அமெரிக்காவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த 3 பேரும் சொல்லியிருந்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை அவங்க மாற்றி இருக்கிறாங்க. ஸோ 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் டிசம்பர் 10ஆம் தேதி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி, ஜேபி மார்கன் மற்றும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. பயோகான் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. அவங்க ஃபண்ட் ரைசிங் குறித்து மீட்டிங் நடைபெறுதுன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். குவாலிஃபைட் சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.